ஒரு வழியா விஜய் வெளியே வந்துட்டாரு. அவர் வந்து ரொம்ப நாள் ஆகுது. உன் கண்ணுக்கு தெரியலன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? மக்களை சந்திச்சிட்டாரு, பேசிட்டாரு மைக்க பிடிச்சி. பேசிக்கிட்டு தான் இருக்காரு. உங்கள் கண்ணுக்கு அது பட மாட்டுது. அதாவது வன்மவாதிகள் கண்ணுக்கெல்லாம் அது படாது. சொல்லுங்க. காஞ்சிபுரத்தை பத்தி பேசியிருக்காரு. என்ன பஸ் ஸ்டாண்ட் மேட்ரு, என்ன பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பிரச்சனை? அவர் பஸ் ஸ்டாண்டை பத்தி மட்டுமா பேசியிருக்காரு? அந்த மணல் கொள்ளையை பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன்னா நீங்க திமுக, நீங்க கேட்க மாட்டீங்க. பஸ் ஸ்டாண்டு முடிச்சிட்டு மணல் கொள்ளைக்கு போவோம். ஃபர்ஸ்ட் மணல் கொள்ளையை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். சரி சொல்லுங்க. ஏன்னா வர வழிதான், பாலாறுல இருந்து வர வழிதான் பஸ் ஸ்டாண்டு. அதனால முதல்ல சரி சொல்லுங்க, மணல் பிரச்சனையில என்ன பிரச்சனை? நீங்க வீடியோ பார்க்கலையா? விஜய் பேசின வீடியோ பார்க்கலையா? பார்க்கல. நான் என்ன பண்றது? அது உங்களோட இயலாமையா அறியாமையான்னு எனக்கு தெரியல. இல்ல, மணல் கொள்ளை நடக்குதுன்றது வந்து தெரியும். எத்தனை ஆயிரம் கோடி காஞ்சிபுரத்துல நடக்குதா? ஏங்க நீங்க காஞ்சிபுரத்துல தான் இருக்கீங்களா? அப்போ நடக்குது. என்னங்க இது? காஞ்சிபுரத்துல இருந்துட்டு மணல் கொள்ளை, பாலாத்துல மணல் ஆடுற மேட்ரு உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? லாரி அள்ளிக்கிட்டு போறதெல்லாம் தெரியாதா? அளவுக்கு மீறி தள்ளிட்டு போற கொள்ளையை வந்து கம்பேர் பண்ணும்போது மணல் கொள்ளை வந்து கம்மியா இருக்கு. அப்போ அந்த பொம்பளை சொல்லும் பாரு, உத்தரப்பிரதேசத்துல 2 பொண்ணு, இங்க தமிழ்நாட்டுல 2 பொண்ணு தான் ரேப் பண்றாங்க, உத்தரப்பிரதேசத்துல 10 பொண்ணு ரேப் பண்றாங்க. கொள்ளை ரெண்டுமே தவறுதான். அதாவது கனிம வள கொள்ளை அடிச்சாலும் தப்பு தான், மணல் கொள்ளை அடிச்சாலும் தப்பு தான். புரியுதுங்களா? அதுவும் அவங்க கவர்மெண்ட் கொடுத்த அளவுக்கு மீறி பிளாக்ல ஓட்டுறது, இ பாஸ் என்ற முறையில அந்த அரப்போர் இயக்கம் இப்ப போட்டிருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க அரசியல பார்க்கணும், பார்த்தா தானே தெரியும். எப்ப பார்த்தா நவீன இ பாஸ் முறை, திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலை பார்த்தா என்ன தெரியும்? சரி, அதான் நவீன இ பாஸ் முறையில என்ன கனிம வள கொள்ளைகள் அடிச்சிருக்காங்க. பலாயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. என் ஊர்ல இருக்கிற கனிமத்தை எடுத்துட்டு போய் என் ஊர்ல தான் வீடு கட்டுறேன், அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டை குத்தகை கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணிக்கலாம், எவனும் நம்மளை கேட்க முடியாது. அந்த நெக்குலு நையாண்டி திமுருத்தனம், அதனாலதான் நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா வந்து நான் ஈடி பதில் சொல்ல தானே போறீங்க. நீங்க அது வந்துட்டு இருக்கானோட நான் கூட தலைவர் சீமானை தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன்னா, அதோ அரசியல் பேசும்போது கோமாளிகள் பத்தி எல்லாம் ஏங்க பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம். இப்போ நீங்க வந்து லோக்கல் அரசியல் பேசுனீங்க, தலைவர் வந்து இன்டர்நேஷனல் அரசியலே பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்பவும் சொல்றேன், சர்வதேச பிரச்சனையாக மாற்ற போகிறார் சீமான். நீங்க சர்வதேச பிரச்சனையா மாத்திரியோ, சரணபவன் பிரச்சனையா மாத்திரியோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க அதை ஓர வச்சுட்டு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேளுங்க. ஆரம்பத்திலேயே சர்க்கஸ்டிக்கா பேசிட்டு நல்லா ஆக்கப்பூர்வமான கேள்வி எதனா கேளுங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. ஏங்க அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோங்க, நீங்க தற்குறிகள் பத்தி கேட்டா நாங்க என்னங்க பதில் சொல்றது? காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு 5 பிரச்சனை, இங்க சாலை வசதிகள் சரி கிடையாது, இங்க மணல் அள்ளுற மேட்டர், தமிழ்நாடு இங்க வந்து சுகாதார பிரச்சனை இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க, இங்க வந்து வீதிக்கு வீதி குப்பை, எங்க திரும்பி பார்த்தாலும் குப்பை இருக்கு. இங்க சுகாதாரம் கிடையாது, சுத்தம் கிடையாது. புரியுதுங்களா? சாலை வசதிகள் கிடையாது. நான் உங்களுக்கு காட்டுட்டுங்களா? வண்டியில் நம்ம போலாமா? இல்ல நானே பாக்குறேன். குண்டும் குழியுமா இருக்குன்றத நான் காட்டட்டுமா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எல்லா ஊர்களையும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதை இவங்க செவிசாய்க்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும், ஏமாத்தணும், கொள்ளையடிக்கணும். நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான். என்ன சொன்னாரு? திமுகவின் கொள்கையே கொள்ளையடிப்பது, அதை தட்டி கேட்பது எங்க வேலை. நீங்க எங்களை பார்த்து தற்கொலை சொல்றீங்கன்னா நீங்க தாண்டா ஆகப்பெரும் தற்கொலைன்ற. அவங்க ஆங்கிள் வந்து பார்க்கும்போது, அவங்க பார்த்தா எல்லாமே சரி. மக்கள் வந்து காசு வாங்கினாதான் ஓட்டு போடுறாங்க. காசு எங்க இருந்து வரும்? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு காசு தேர்தல் அந்த மக்கள் வந்து அவங்களோட கட்சியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க வந்து சம்பாதிக்கிறதுல என்ன தவறு? நாளைக்கு தாவேக்காவே ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணாதான்னு நான் கேட்கறேன். எங்களுக்கு சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நாங்க வந்து பொதுச்சேவை நோக்கி தானே அரசியலுக்கே வந்திருக்கோம், மக்கள் சேவைக்காக தானே வந்திருக்கோம். இப்போ இருக்கிற கட்சியில இருந்து எந்த மாதிரி விதத்துல நீங்க வேறுபட்டு இருக்கீங்க பொதுச்சேவையில? ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். அது நீங்க ஆட்சியே கொடுக்காம வந்து நீங்க வந்து என்ன வேறுபட்டிருக்கீங்கன்னா எங்களோட செயல் திட்டங்கள் என்ன, நாங்க எங்க செயல்பாடுகள் என்ன, எங்க செயல்பாடுகள் என்னன்றத பத்தி வந்து நீங்க எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். அதாவது சிஎம் ஆக்குங்க, நான் வந்து நல்லது பண்றேன், அது இட்ஸ் பாசிபிளா, அதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது ஒண்ணு இருக்குல்ல. அதாவது சீமான் சிஎம் ஆக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல ராஜா. ஆனா விஜய் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்களோட சக்தி இருக்கு, மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு வச்சிருக்காரு, மக்களோட ஆதரவு இருக்கு. அதனால எது யதார்த்தமோ, எது களத்துக்கு யதார்த்தமோ, எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை தான் நாங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். இவங்கள மாதிரி வந்து பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்க சொல்றீங்களா? பொய் வாக்குறுதிகள் கொடுக்கணும்ன்றீங்களா? கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. எல்லோருக்கும் வீடு, வீட்டிற்கு ஒரு 2 சக்கர வாகனம், வீட்டிற்கு ஒரு கார், என்ன இலவசமா தரணும் எங்கன்னா தளபதி சொன்னாரா? இல்ல, அவர் வார்த்தைகளை இலவசமா எங்கள் ஆட்சிக்கு வந்தால், இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். பல பேருக்கு பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கும் நான் தெளிவுபடுத்தணும்னு விருப்பப்படுறேன். என்னன்னா, எந்த இடத்துலயுமே வந்து தளபதி அவர்கள் காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பின் போது பல விஷயங்களை பேசினாரு, திமுக வெளுத்து வாங்கினாரு. எல்லாருக்கும் வீடு என்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது, அது எல்லாருக்கும் இருக்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு 2 சக்கர வாகனம் என்பது அவசியம்.
கார் வந்து இலக்கு என்ற மாதிரி தான் அவர் பேசினாரு. அதாவது வீடை நாங்க ஃப்ரீயா தரோம், பைக் நாங்க ஃப்ரீயா தரோம்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. வீடு வாங்குவதற்கும் இருசக்கர வாகனத்தை வாங்குவதற்கும் உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை நாங்க கொண்டு வருவோன்றாரே தவிர நாங்க ஃப்ரீயா தரோம்னு சொல்லல. எங்க கோட்பாடு என்னன்னா, அவனுக்கு மீனும் கொடுப்போம், மீன் பிடிக்க கத்தும் கொடுப்போம். இதான் எங்களோட கான்செப்ட். புரியுதுங்களா? அந்த மாதிரி அவனோட வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன வழி? தனி மனிதனோட வருமானம், அரசு, அதாவது வீட்டுக்கு ஒருத்தனுக்கு அரசு வேலை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல பட்டதாரி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். வீட்டுல ஒருத்தராச்சும் பட்டதாரி இருக்கணும். அதுக்கப்புறம் படிக்கிட்டோம். அதாவது கல்வி எவ்வளவு அவசியம், சுகாதாரம் தேவை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடு வந்து ஒரு சொந்த வீடுன்றது எவ்வளவு ஒரு கனவா நீங்க பல பேருக்கு இருக்கு. அந்த வீடு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த வீடு தேவை. அதுக்கு வேலை வாய்ப்புகள், பொருளாதார ரீதியாக அவனை மேம்படுத்துவது, இப்படி அவன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வேலையை எங்கள் ஆட்சி அமைந்தால் நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்காரு தவிர எந்த இடத்துல வந்தா நாங்க பைக்கை கொடுத்துருவோம், காரை கொடுத்துருவோம், போனை கொடுத்துருவோம்னு போய் சொல்லல. இவங்கள மாதிரி நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தான்னு பல வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. ஆட்சிக்கு வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க கொடுத்த 500 சில்லற வாக்குறுதிகள்ல எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க? அரசு பணியாளர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்றோம். சரி அதுக்குள்ள போவேனா? இல்ல நான் சொல்றேன், இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாச்சும் நிறைவேற்றிருக்காங்களா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க அமுல்படுத்துவோம்னு சொன்னாங்க, ஏற்படுத்தியிருக்காங்களா? இப்படி சொல்லணும், அடுக்கணும்னு ஆரம்பிச்சோம்னா பல நூறு வாக்குறுதிகளை அடுக்கலாம். நாங்க வந்து வாய் வார்த்தைகளாக பேசுறவர் கிடையாது. தளபதி தெளிவுபடுத்திதான் வந்து மோடி என்ன சொல்லிட்டாரு, தளபதி தெளிவுபடுத்திருக்காரு. 15 லட்சம் போடுறன்ற மாதிரி ஒரு கூட்டாம் போக்குல அடிச்சு. அதுதாங்க அவங்களோட ஆர்ஜின் தானே சொல்லல அப்படின்னு. இது பிஜேபியோட ஆர்ஜின் தான் திமுக. ஏன் இங்க வேலை வாய்ப்புகள், இங்க வரக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே எதுக்கு ஆந்திராவுக்கு போகுது? நீங்க என்னைக்கா சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? அந்நிய முதலீடுகள் எத்தனை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்றதை நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டா வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாரு. அவர்லாம் ஒரு அமைச்சரா? இதை பத்திலாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஏன் இங்க வரக்கூடிய தொழிற்சாலைகள், ஏன் அந்த ஏஐ ஹப், கூகுளோட ஏஐ ஹப் வந்து இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிருக்கே? இது என்ன காரணம்? அது மூலியமா எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இங்க தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கும். அது ஆந்திராவுக்கு போயிருக்கே. இங்க வரக்கூடிய பல தொழிற்சாலைகள், ஃபாக்ஸ்கான் வந்து இத்தனை ஆயிரம் கோடி ஃபாக்ஸ்கான் வந்து இத்தனை ஆயிரம் கோடி முதலீடு இங்க தமிழ்நாட்டில் நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்லி இவங்களே வந்து ஒன்னு உருட்டி அதுக்கப்புறம் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதை மறுப்பு தெரிவிச்சது. இந்த அசிங்கம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்போ ஃபோர்டு நிறுவனத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க மறுபடியும் சொல்லிட்டு பத்தி நம்ம பார்க்கணும் டீடைல். ஏன்னா இவங்க சொல்றது எல்லாமே வந்து நாங்க இத்தனை லட்சம் கோடி எடுத்துட்டு வந்தோம். சரிங்க, இந்த 4 வருடங்கள்ல எத்தனை கோடி அந்நிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது வந்து வெறும் அக்ரிமெண்ட் மாதிரி. அக்ரிமெண்ட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட அக்ரிமெண்ட் போடலாம், வாய்வாச்சால கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுதான்றதா இங்க மேட்ரு. எத்தனை கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டில் இந்த 4 வருடங்களில் ஐயா முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லுங்க. அதை தான் எங்க தளபதி சொல்றாரு. இப்படி இவங்க போய் சொல்லி ஏமாத்துறோம் நாங்க கிடையாது. எது யதார்த்தமோ அதை தான் நாங்க பேசுவோம். அதுதான் வீடு வசதி எல்லாம். ஏங்க பைக் உங்ககிட்ட இருக்குன்றதுனால நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க. பைக் இல்லாதவனுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு கனவு. வீடு உங்ககிட்ட இருக்குன்றதுனால நீங்க ரொம்ப சாதாரணமா பேசுறீங்க. வீடு இல்லாதவனுக்கு அது எவ்வளவு பெரிய கனவு. அந்த கனவை நினைவாக்குவது தான் என்னோட கடமைன்னு சொல்லி நம்ம தளபதி பேசுறது. இதுல என்ன தவறு இருக்கு? சரி, இது கனவாவே இருக்கட்டும். இந்த கனவு வந்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா 5 வருஷத்துல இந்த கனவு வந்து நிஜமா? இப்போ நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. முயற்சி எடுப்போம். அதை எப்படியாச்சும் நாம நிறைவேற்றணும்ன்றதா இலக்கு வந்து கிட்டத்தட்ட. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட முதலமைச்சர் சொல்லுவார்ல, அழுத்தம் கொடுத்தோம். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க இலவசம் கொடுக்குறோம்னு, லேப்டாப் கொடுக்குறோம்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? சைக்கிள் கொடுக்குறோம்னு சொன்னோம், கொடுத்தாங்களா? இப்போ ஆட்சி முடியற நேரத்துல, கடைசி நேரத்துல வந்து இவங்க வந்து இந்த லேப்டாப் கொடுக்குறோம், மடிக்கணினி கொடுக்குறோம், சைக்கிள் கொடுக்குறோம், அதெல்லாம் சொல்லி இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி முடிய போற இந்த தருவாயில ஒரு திட்டத்தை நீங்க அறிவிச்சீங்கன்னா அது சரியான முறையில் எல்லாருக்கும் போகணும். எல்லாருக்கும் வந்து, அதாவது தகுதி பெற்ற குடும்ப தலைவர்களுக்கு தான் 1000 ரூபாய்னாங்க. அதுக்கப்புறம் அடி வாங்கினோம்னா எல்லாருக்கும் சொல்றாங்க. இங்க நம்மளோட தமிழ்நாட்டோட வருமானம் எவ்வளோ, இருப்பு எவ்வளோ இருக்கு, எவ்வளவு செலவு போகுது, அந்த பட்ஜெட்டை பார்த்து அதை மெயின்ல வச்சுட்டு தான் நம்ம எந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கணும். இலவசங்கள் நம்ம நிறுத்த போறது, இலவசங்களே தவறுன்னு நாம எந்த இடத்துலையும் சொல்லல. இலவசங்களை தவறுன்னு நாங்க எங்கேயும் சொல்ல. அது தேவை. மக்களுக்கு எது இலவசமா கொடுக்கணும், எது கொடுக்க கூடாதுன்றதுல நாங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறோம். எது கொடுக்கணும், எது கொடுக்க கூடாதுன்றதுல ஒண்ணு இருக்கு. அவரோட அடிப்படை தேவை அவனை முதல்ல வந்து உருவாக்கணும், ஊக்குவிக்கணும். ஒரு பட்டதாரி வரணும் தமிழ்நாட்டில். ஒரு வீட்டில் ஒரு பட்டதாரி இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒரு சைக்கிள், ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும்ன்றது பல பேரோட கனவு. அதை நிறைவேற்றத்துக்கான வேலையை நாங்க பார்ப்போம் தான் நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இவங்க அடிச்ச கொள்ளை 75 வருஷமா அடிச்சு வச்சிருக்காங்க. இப்படி வந்தவொடனே இப்படி சொடக்கு போடும் போதெல்லாம் எல்லாமே மாறிடாது. புரியுதுங்களா? அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். வெளிப்படைத்தன்மையும் நேர்மையான ஆட்சி நடந்தா நிச்சயமாக தமிழ்நாட்டில் இது சாத்தியப்படுன்றதா நான் சொல்லிக்கிறேன், விரும்புறேன். யாரை தொட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னாரு. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு சொன்னாரு.
யார் திமுகவைத்தான் இதுல என்ன எனக்கு வந்து ஒட்டுமொத்தமா கட்சி அது வேற தெரியல, ஏதோ ஒரு தனி நபரை பாயிண்ட். ஏன்டா தளபதி விஜய தொட்டோன்னு வருத்தப்பட வேண்டியது திமுகவைத்தான். ஏன்னா இந்த கரூர் மக்கள் மீது கை வைத்தது திமுக, விஜய் மீது கை வைத்தது திமுக. ஏன்டா விஜய் மேல கை வைத்தோன்னு வருத்தப்பட போவதும் திமுக தான். திமுக பார்த்தா சொல்றோம். நாங்க ஏன் வந்து இலைமறைவா காய்மறைவா பேசுறோம்? நேரடியாவே சொல்றேனே, திமுகவை பார்த்து தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். பிரபல யூடியூபர் தாவேக்காவை சார்ந்த நபர்கள் 200 ரூபாய் கொடுத்தா என்ன வேண்டாலும் பேசுவியாடான்னு சொல்லிட்டு போட்டு அடி பொழந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சது நீங்க பாத்தீங்களா? அரெஸ்ட் பண்ண மாதிரி நியூஸ் வருது. என்ன விஷயம்? நானும் பார்த்தேன். அந்த அந்த செய்தியை நான் பார்த்தேனே தவிர அடிச்சதை நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. எத்தனை பேர் பார்த்தோன்றது தெரியல. ஆனா காலையில இருந்து ஒரு காணொலி ஒன்று ஷேர் ஆகிட்டு இருக்கு. அவர் சினிமா தியேட்டர்ல படம் பார்த்துட்டு பைக்ல கிளம்பி போகும்போது ஒரு 4 பேர் வந்து அவரை வந்து வழிமறைத்து தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காங்க. அதை நான் எந்த இடத்துல நியாயப்படுத்த விரும்பல, அது தவறு. புரியுதுங்களா? நம்மளோட கேள்விகளும் நம்மளோட பதில்களும் கண்ணியமான முறையிலையும் கருத்து ரீதியாக தான் நம்ம பேச போறோம். நம்ம தளபதி சொன்ன மாதிரி டீசென்ட் அட்டாக், டீசென்ட் அப்ரோச் தான். அதை மீறி ஒரு சிலர் வந்து அவரை வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எந்த இடத்துல யாரும் அவர் அடிக்கல, ஏதோ ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காங்க. அவர் அந்த இடத்துல பைக் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி தான் காணொலிகள் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு வருது. ஆனா எந்த இடத்துலயும் வந்து அடிச்சதுக்கான ஆதாரம் இல்லை. அவங்க கிட்ட அந்த மாதிரி ஆதாரம் தான் வெளியிட்டோம். அப்புறம் அதை பத்தி நம்ம டிபேட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு யூடியூபர் வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் நீங்க தான் தாக்குனீங்க. ஐயோ, நோ கமெண்ட்ஸ், வேஸ்ட், இக்னோர். அது உண்மையிலே ஆக்சிடென்ட் தான். யாருக்கு தெரியும்? அவன் கூட சொல்லுவான், இதான் நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு தாவேக்காரன் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி உருட்டுவான் அவன். அது விடுங்க, வயிற்று பொழப்புக்கு பேசுறான் பாவம். முதலமைச்சர் தனது சொந்த பணமான 60,000 கோடியை வந்து மெட்ரோ திட்டத்துக்காக கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. பேசுனது யாரு? கொடுப்பாரு இல்ல, பேசுனது யாரு? யாரு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு தெரியல, பேர் மறந்துச்சு. யாருக்கு தெரியும்? இவருக்கு 60,000 கோடி இவரு கொடுப்பாரா? கொடுத்துருக்காராமா இவரு? யாரோ சொன்னாங்கப்பா. என்னங்க வந்து உருட்டிட்டு வந்து வார்த்தையை விட்டாங்க. நாங்க வந்து மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ மெட்ரோ கொண்டு வருவோம்னு சொல்லி இருப்பா, யாரோ சொன்னாங்க பாப்பு. வாய் விட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு அதை மழுப்பத்துக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்டாங்க, நல்லா வசியமா மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னவோ பார்த்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து மக்கள் தெளிவா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா 60,000 கோடி எதுவும் இவங்க. சரி, கோயம்புத்தூர்ல மெட்ரோ அதை வந்து தடுக்குது. யார் தடுத்தா சொல்லுங்க? இவங்க தானே கொடுக்கணும். மக்கள் தொகை எந்த கணக்கெடுப்பின்படி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒன்றிய அரசு இப்போதைய மக்கள் தொகை எவ்வளோ, கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மக்கள் தொகை, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு தான் நாங்க கொடுப்போம். இத்தனை இது கம்மி இருந்ததுன்னா நாங்க கொடுக்க மாட்டோம். 20 லட்சமோ 20 லட்சத்துக்கு மேல இருந்தா தான் நாங்க வந்து மெட்ரோ அமுல்படுத்துவோம். 20 லட்சத்துக்குள்ள தான் நாங்க அதை அமுல்படுத்த விட மாட்டோம். அமுல்படுத்தோம் அதுக்கு பர்மிஷன் கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது எந்த காலகட்டத்தில் எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நீங்க அதை சொல்றீங்கன்னு தான் நாங்க கேட்கறோம். புரியுதுங்களா? இப்போ சென்சஸ் எடுத்தீங்களா? கோயம்புத்தூர்ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க, எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்குன்றதை இப்போ பார்த்துட்டு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு நாங்க அதை சொல்லலாம், ஓகேன்னு. நீங்க எப்பவே எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு நீங்க இப்போ அதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோன்றதுல ஒரு முரண் இருக்குன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். வழக்கம் போல முதலாளிகள் காலில் உயிர்ந்து கெஞ்சி கூத்தாடியாச்சும் கொண்டு வந்திருக்கலாம்ல. ஏன்னா கொண்டு வர விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் வாய் விட்டாங்களே, இவங்க திரும்ப செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எங்கள் ஆட்சி மலர்ந்தால் நடக்கும். தாவேக்காவை தோற்கடிக்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? டிவிகே அப்படின்ற கட்சிக்கு அகெயின்ஸ்டா இன்னொரு கட்சி, அதாவது டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி, திராவிட வெற்றி கழகம், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று வச்சிருக்காங்களே. மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்ல, அது வந்து காக்கா வலிப்பும் இல்லை. நீங்க வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அவங்களோட வியூகம் அது ஒரு ரொம்ப கேவலமான வியூகம். அந்த கட்சிக்கு ஆல்ரெடி மறுமலர்ச்சி திராவிட கழகத்துல இருந்தே வந்து யாருங்கானோ அந்த கூடாரமே காலியாகுது வைகோ கட்சி. அந்த கட்சியில இருந்து பிரிந்து வந்த மல்லை சத்யா அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோன்னு 4 கோடி மேடையில இருந்தது மொத்தத்துல ஒரு 50 பேர். அந்த 50 பேரும் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே மிச்சரும் காஃபியும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்ப எங்கடா அந்த கட்சின்னு கேட்டா ஆபீஸே கிடையாது கட்சிக்கு. முதல்ல 50 ஓட்டு கூட எப்படி ஆட்சியை மாத்தணும் வருது பாரு. என்ன இதெல்லாம் ஏங்க காமெடி பண்ணாதீங்க, எனக்கு வேலை விடுங்க. அதெல்லாம் ஒரு, அதாவது இவங்க ரொம்ப ராஜதந்திரமா அவங்க வேலை பாக்குறாங்களாமா. இறுதியா ஒரு கேள்வி, காளியம்மாள் என்ன ஆனாங்க? செங்கோட்டையன் வருவாரா வரமாட்டாரா? சேர்த்துப்பீங்களா சேர்த்துக்க மாட்டீங்களா? காளியம்மா நல்லா தானே இருக்காங்க. இப்போ கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே. அதாவது எந்த இயக்கத்துக்கு கூட அவங்க சேரணும், யார் கூட போகணுன்றது அவங்களோட விருப்பம். நம்ம அதை வந்து யாரையும் தடுக்க முடியாது. யாரும் வந்து நம்ம வந்து வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுக்கவும் முடியாது. எந்த கொள்கைகளாக ஈர்க்கப்படுதோ, எங்கள் தலைவனோட கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் ஏற்றுக்கிட்டு வர யாராக இருந்தாலும் அங்கே சேர்த்து போன்றது முன்கூட்டியே சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் காளியம்மா அவர்கள் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஒன்று
இப்போ சமீபமாக 2 நாட்களாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழ் வெற்றி கழகத்தை இணைய போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம் தலைமை கழகத்திலிருந்து நிச்சயமாக வரும். யார் வந்தாலும் வரவேற்போம். எல்லாரையும் அரவணைச்சு தான் இந்த நாங்கள் தேர்தலை சந்திக்க போறோம். முடிச்சுக்கலாமா? வேற எதுவும் கேள்விகள் இல்லையா? கேள்வி கணைகள் அவ்வளோதானா? 200 ரூபாய்க்கு அவ்வளோதான் முடியும். 200 அவ்வளோதான் முடியுமா? எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. இது எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தொடர்ந்து ஆதரவு இருக்கணும். இந்த நிகழ்ச்சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நானும் பல முயற்சிகள் எடுத்து பார்த்துட்டேன். ஒன்றும் உருப்படுற மாதிரி தெரியல. அதனால் இப்போது இந்த கேள்வி பதில் மாதிரி டெய்லி போயிடலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். உங்களுக்கு எதனா கொஷின்ஸ் இருந்தாலும் எதனா பேசணுன்றதாலும் நீங்கள் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.